श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। श्रीशैलेश दयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं रम्यजामातृयोगीन्द्रपादरेखामयं सदा तदायत्तात्मसत्तादिं रामानुजमुनिं भजे। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி யதுகிரி யதிராஜ ஜீயர் சுவாமிகளினுடைய கருணையினாலே ஸ்தோத்திரதாரா என்கிற இந்த தொடர் உபன்யாசமானது அவிச்சின்னமாக நடந்து கொண்டு வருகிறது. அதிலே அடியேனையும் ஒரு பொருளாக மதித்து இவ்விடத்திலே உபன்யசிக்கச் செய்தமைக்கு கிருத்தஜதைகளை தெரிவித்து கொண்டு சுவாமியினுடைய திருவடிவாரங்களிலும் இதை கேட்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் திருவடிவாரங்களிலும் சாஷ்டாங்கமான பிரணாமத்தை முன்னிறுத்தி இன்றைய அனுபவத்திற்கு செல்கிறேன். ஸ்தோத்திர தாராவிலே பஞ்சரத்னங்களாக இருக்கக்கூடிய பஞ்சஸ்தவங்களினுடைய வியாக்கியானமானது பிரஸ்துதமாக நடந்து கொண்டு வருகிறது. அதில் ஸ்ரீவைகுண்டஸ்தவம், அதிமானுஷஸ்தவம் இவற்றை அனுபவித்து பிறகு சுந்தரபாகுஸ்தவம் என்கிற ஒரு அற்புதமான கிரந்தத்தின் அனுபவத்திலே நாம் ஈடுபட்டு வருகிறோம். இந்த ஸ்தோத்திர தாரையிலே தினந்தோறும் நாம் நீராடி கொண்டு வருகிறோம். அது நம் மனதை பாவனமாக ஆக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அருளி செயல்களின் ஆழ்பொருள்களையெல்லாம் திரட்டி தெளிவாக்கி ஆச்சாரியர்கள் தங்களுடைய ஸ்தோத்திர கிரந்தத்திலே ஸ்லோகங்களாக நமக்கு அருளி செய்துள்ளனர் என்றே கூற வேண்டும். இந்த ஸ்தோத்திரங்கள் எல்லாம் அருளி செயலின் பொருளை மற்றும் சம்பிரதாயத்திலே ஸ்ரீபாஷ்யம் முதலான கிரந்தங்களிலே எம்பெருமானார் சாதித்த ஆழ்பொருள்களை எல்லாம் நமக்கு சங்கிரகமாக கிரமமாக அனுபவிக்க தகுந்தாற்போலே கொடுக்கக்கூடியவைகளாகத்தான் அமைந்திருக்கின்றன. அதில் ஸ்ரீவைகுண்ட ஸ்தவத்திலே பரமபதத்தை அனுபவித்து அதற்கு மேலே அதிமானுஷ ஸ்தவத்திலே விபவாவதாரங்களை அனுபவித்தார் கூரத்தாழ்வான். இப்படி பரவியூகங்களையும் விபவங்களையும் அனுபவித்த பிறகு கிரமத்திலே இருக்கக்கூடிய அர்ச்சாவதாரத்தை அனுபவிக்க வேண்டும்னு திருவுள்ளத்திலே கொண்டு சுந்தரபாகு ஸ்தவத்திலே சுந்தரபாகுன்னு பெயருடைய சுந்தர தோளுடையான் திருமாலிருஞ்சோலைமலையிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய அழகரை அனுபவிக்கத் தொடங்கினார் கூரத்தாழ்வான். ஆழ்வார்களுக்கெல்லாம் ஒரு கிரமம் உண்டு. அதிலும் திருமங்கை ஆழ்வாருக்கு விசேஷமாக அந்த கிரமம் உண்டு. இந்த ஆழ்வார்கள் எல்லாரும் எம்பெருமானினுடைய அனைத்து சேஷ்டிதங்களையும் குணங்களையும் அர்ச்சாவதாரத்தோடு தொடர்பு படுத்தியே அனுபவிப்பார்கள். இந்த அர்ச்சாவதாரத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமான் தான் முன்பு ராமனாகவும் கண்ணனாகவும் அவதரித்து அந்த அவதாரத்திலே உண்டான காரியங்களை எல்லாம் செய்தான் என்றே அனுபவிப்பார்கள். ஆகையாலே எந்த ஒரு விபவ அவதாரத்தையும் எந்த ஒரு பரநிலையையும் யூக நிலையையும் அனுபவித்தால் கூட அதை கொண்டு வந்து அவர்கள் எங்கு சமன்வயப்படுத்துவர்களாகில் அது அர்ச்சாவதாரமாக அமைந்திருக்கும். ஆகையாலே அந்த கிரமத்தை கை கொண்டார் கூரத்தாழ்வானும். இந்த அர்ச்சாவதாரத்திலே இந்த திருமாலிருஞ்சோலைமலை என்ன, இந்த திருமாலிருஞ்சோலைமலையிலே வீத்திருக்கக்கூடிய அழகர் என்ன, இவர்களையெல்லாம் அனுபவிக்கக்கூடிய பிரகரணத்திலே இந்த அழகரின் சகல ஜகத் காரணத்துவம் என்ன, இந்த உலகத்தையெல்லாம் அவர் தோத்துவிக்கக்கூடிய செயல் என்ன, பரமபதத்திலே இந்த அழகர் எழுந்தருளி இருக்கக்கூடிய இருப்பென்ன, அதற்கு மேல வியூகத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய இருப்பென்ன,
அதற்கு மேலே நித்திய விபூதி யோகம், லீலா விபூதி யோகம் எல்லாம் சொல்லி அவதாரங்களிலே அழகர் எப்படி தாம் ஒவ்வொரு அவதாரங்களையும் அவதரித்து அந்த அவதார சமாப்தியை, அந்த அவதாரத்தை முடித்து கொண்டு தான் அந்த அவதாரங்களிலே இருக்கக்கூடிய குணச்சேஷ்டிதங்கள் மூலமாக உலகத்தை வாழ்வி தருடினார் என்பதென்ன, இப்படி எல்லாவற்றையும் அழகருடனேயே சேர்த்து திருமாலிருஞ்சோலைமலையிலேயே இருந்து கொண்டு அனுபவிக்கிறார் கூரத்தாழ்வான் என்பதுதான் இந்த ஸ்தோத்திரத்தினுடைய விசேஷமான அம்சம். இன்று நமக்கு அந்த ஸ்தோத்திரத்திலே அனுபவத்துக்கு விஷயமாக அமைந்திருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் 81வது ஸ்லோகம் தொடங்கி 85வது ஸ்லோகம் வரை. இந்த 81வது ஸ்லோகத்திலே என்ன அனுபவிக்கிறார் என்பதை முதலிலே நாம் பார்க்கலாம். கீழே 80வது ஸ்லோகத்திலும் அதற்கு முந்தின ஸ்லோகத்திலும் ஆழ்வான் எம்பெருமான் வைகுண்டத்திலே இருக்கக்கூடிய இருப்பை அனுசந்தித்தார். இப்ப எம்பெருமானுக்கு 2 விபூதிகள் உண்டு, நித்திய விபூதி, லீலா விபூதி என்று 2 கூறுவர்கள். அதிலே அந்த நித்திய விபூதியோடு எம்பெருமான் சம்பந்தப்பட்டிருக்கிறான். அதுவும் அழகரானவர் நித்திய விபூதியோடு தொடர்புடையவராக இருக்கிறார். நித்திய விபூதி இந்த அழகருடையது என்று அனுபவித்தார் கூரத்தாழ்வான். இனி மேலே இந்த லீலா விபூதியையும் உண்டாக்கி காத்து அழித்து செய்யக்கூடிய இந்த கருமங்கள் எல்லாம் அழகப்பிரானார்தான் பண்ணுகிறார் என்பதை இந்த ஸ்லோகங்கள் மூலமாக 81, 82 முதலான ஸ்லோகங்கள் மூலமாக அனுபவித்து, அதற்கு மேலே அவதாரத்தை அனுபவிப்பதற்கு அவதார சௌஷீல்யாதி குணங்களை எல்லாம் அனுபவிக்க தொடங்குகிறார் என்பதுதான் இந்த 5 ஸ்லோகங்களினுடைய சாரம். அதிலே 81வது ஸ்லோகத்திலே அழகரினுடைய லீலா விபூதி யோகம், அதாவது அழகர்தான் இந்த உலகத்தை எல்லாம் படைக்கிறார் என்பதனை காட்டுகிறார் கூரத்தாழ்வான். 81வது ஸ்லோகம். லோகான்ஷ் சதுர்தச ததத் கில சுந்தரஸ்ய பங்கீ குணோத்தரித சப்த விருத்தீதம் அண்டம் அண்டானி சாஸ்ய சுசதும்ஷி பரஷதானி கிரீடா விதேரிஹ பரிச்சததாம் அகச்சன். அளவந்தார் தம்முடைய ஸ்தோத்திர ரத்னத்திலே யதண்ட மண்டாந்தர கோச்சரஞ்சயத்து தசோத்தராண்யாவரணானி யானிச்சான்னு அனுபவித்த அவ்வர்த்தத்தை இந்த 81வது ஸ்லோகத்தினாலே காட்டுகிறார். இந்த லீலா விபூதியானது எப்படி அமைந்திருக்கிறது என்பதை காட்டி, இந்த லீலா விபூதி இருக்கிறதே, இந்த லீலா விபூதி முழுக்க அழகருக்கு கிரீடா பரிகரமாக அமைந்திருக்கிறது. ஒரு குழந்தைக்கு விளையாட்டு பொம்மை போன்று அழகருக்கு இது கிரீடா பரிகரமாக அமைந்திருக்கிறதுங்கிறத காட்டுகிறார் கூரத்தாழ்வான். லோகான்ஷ் சதுர்தச ததத் கில சுந்தரஸ்ய பங்கி குணோத்தரித சப்த விருத்தீத மண்டம் அண்டானி சாஸ்ய சுசதிரும்ஷி பரஷதானி கிரீடா விதேரிக பரிச்சததாம் அகச்சன் என்று. இங்கு இந்த அண்டானின்னு இருக்கு. அண்டம், இந்த அண்டம், ஒரு அண்டத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த அண்டம்னா என்ன என்றால், எம்பெருமான் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது எப்படி படைக்கிறான்னு நாம் தெரிந்து கொண்டால்தான் இந்த அண்டமானது என்னன்னு நமக்கு தெரியும். எம்பெருமான் மூலப்பிரகிருதியிலே அதிஷ்டித்து இந்த மூலப்பிரகிருதியிலிருந்து மகான் என்கிற ஒரு பதார்த்தத்தை உண்டாக்குகிறான். இந்த மகானிலிருந்து அகங்காரம் தோன்றுகிறது. இந்த அகங்காரம் சாத்விக, ராஜச, தாமச பேதத்தாலே 3 வகையாக இருக்கும். இந்த 3 வகையான அகங்காரங்களிலிருந்து தாமச அகங்காரங்கள், அதிலிருந்து இந்த 5 தன்மாத்திரைகள், பஞ்சபூதங்கள், பிருத்திவியப், தேஜோ, வாயு, ஆகாசம்னு சொல்லப்படக்கூடிய இந்த 5 பூதங்களும் உண்டாகின்றன. இந்த பூதங்கள் எல்லாம் உண்டான பிறகு இந்த பூதங்களை எம்பெருமான் பஞ்சீகரணம் பண்ணுகிறான், அதாவது ஒன்றோடொன்று கலசுகிறான். இப்படி ஒன்றோடொன்று கலசப்பட்ட இந்த 5 பூதங்களை கொண்டு எம்பெருமான் இந்த ஜகத்தை நிர்மிக்கிறான் என்பதுதான் புராணங்கள் நமக்கு கூறக்கூடிய செய்தி. இப்படி ஜகத்தை நிர்மிக்கும் பொழுது எம்பெருமான் என்ன பண்ணுகிறான்னா, முதல்ல ஒரு அண்டத்தை உண்டாக்குகிறான். இந்த அண்டமானது ஜலத்திலே அப்படி தத்தளித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு முட்டை வடிவிலே இருக்கக்கூடியது. அண்டம்னு சொல்லக்கூடியது ஒரு கபித்த கபித்த பழம், அதை இதற்கு உதாரணமாக கூறுவார்கள். இப்படி கபித்த பழத்தின் வடிவிலே இருக்கக்கூடிய இந்த அண்டத்துக்கு பெரிய சுவர் இருக்கும், அண்ட பித்தின்னு சொல்லுவார்கள். இந்த சுவற்றுக்குள்ளே ஆவரண ஜலம் ஓடிக்கொண்டிருக்கும். இந்த ஜலம் இருக்கிறதே, இந்த ஜலத்துக்குள்ளே
அண்டங்கள், அந்த அண்டத்துக்குள்ளே சதுர்தச புவனங்கள் இருக்கும். அதாவது மத்தியத்திலே, நடுவிலே இந்த பூலோகமானது இருக்கும். இந்த பூலோகத்தின் மத்தியத்திலே ஒரு அழகான மேருமலை இருக்கும். இந்த மேருமலையை சுத்தி 7 தீபங்கள் அமைந்திருக்கிறது இந்த பூலோகத்திலே. இந்த பூலோகமானது ஒரு பத்மாகாரத்திலே இருக்கிறதுன்னு புராணங்கள் காட்டுகிறது. இதுதான் நடுவிலே இருக்கக்கூடிய லோகம். பஞ்சாஷத் கோட்டி விஸ்தீர்ணையான இந்த பூதான் நடுவிலே இருக்கக்கூடிய லோகம். இதற்கு மேலே 6 லோகங்கள், கீழே 7 லோகங்கள், மொத்தமாக 14 லோகங்கள் இந்த உலகத்திலே அமைந்திருக்கின்றன. இந்த அண்டத்திலே பூஹு புவஹா சுவஹான்னு இருக்கக்கூடிய லோகங்கள், சத்தியலோகம் வரைக்கும் இருக்கக்கூடியது 7 லோகங்கள், மேல் 7 உலகங்கள். கீழே இந்த அண்டத்துக்குள்ளே என்ன இருக்கும்? இந்த அண்டத்துக்குள்ளே கீழே அத்தல வித்தல சுத்தலேருந்து ஆரம்பித்து பாதாள நாகலோக பாதாளங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த லோகங்கள் எல்லாம் கீழே இருக்கக்கூடிய 7 லோகங்கள். இப்படி அமைந்திருக்கக்கூடியதுதான் இந்த அண்டம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த வஸ்து. இதற்கு இந்த 14 லோகங்கள் இருக்கே, இந்த 14 லோகங்களையும் இந்த அண்டம் தான் தரித்து கொண்டு இருக்கிறது. இந்த அண்டம், இதற்கு சுத்தி ஒரு சுவர் இருக்கிறதுன்னு பார்த்தோம். இந்த அண்டத்தை சுத்தி இந்த அண்டம் இத மாதிரி சுவற்றாலே மூடப்பட்டு இருக்கக்கூடிய அண்டத்தை என்ன பண்ணும்னா, இந்த 5 பூதங்கள் இருக்கிறதே, அது இதை சுத்தி சுத்தி ஆவரணங்களாக ஒரு லேயராக இதை சுத்தி பாதுகாத்து கொண்டு இருக்கும். இப்ப இதற்கு சுத்தி ஒரு ஜலம் மூடிக்கொண்டு இருக்கும். இந்த ஜலத்தை சுத்தி அதை காட்டிலும் 10 மடங்கு பெரிதான தேஜஸ் மூடிக்கொண்டிருக்கும். இந்த தேஜஸை சுத்தி அதை காட்டிலும் 10 மடங்கு பெரிதான வாயுவானது ஆவரித்து கொண்டு இதை சூழ்ந்து கொண்டிருக்கும். இந்த வாயுவை சுத்தி அதை காட்டிலும் 10 மடங்கு பெரிதான ஆகாசமானது சூழ்ந்து கொண்டு கிடக்கும். அந்த ஆகாசத்தை சுத்தி அதை காட்டிலும் 10 மடங்கு பெரிதான அகங்காரம் சூழ்ந்து கொண்டு கிடக்கும். அந்த அகங்காரத்தை சுத்தி அதை காட்டிலும் 10 மடங்கு பெரிதான மகான் சூழ்ந்து கொண்டு கிடக்கும். அதற்கு பிறகு மூல பிரகிருதியானது இதையெல்லாம் ஆவரித்து கொண்டு கிடக்கும் என்று இவ்வாறாக புராணங்களிலே காணப்படுகிறது. ஒரு அண்டம் என்று நாம் எடுத்துக்கொண்டோமாகில் அந்த அண்டத்துக்குள்ளே 14 லோகங்கள், அந்த அண்டத்தைக்கு வெளியே 7 ஆவரணங்கள், அதாவது இந்த மாதிரி 5 பூதங்கள், மகான், அகங்காரம் என்று இருக்கக்கூடிய இந்த 7 ஆவரணங்கள் மேல மூல பிரகிருதியோடு சேர்த்து ஆவரணங்களாக அமைந்திருக்கின்றன. இப்படித்தான் ஒரு அண்டமானது அமைந்திருக்கிறதுன்னு சாஸ்திரங்கள் கூறுகிறது. அதைத்தான் முதல் அடியிலே, முதல் அர்த்தத்திலே கூறத்தாழ்வான் இந்த ஸ்லோகத்திலே காட்டுகிறார். லோகான்ஸ் சதுர்தச ததத். ஒரு அண்டமானது, இதம் அண்டம். இப்ப தாம் இருக்கக்கூடிய அண்டத்தை பார்த்து இந்த அண்டம், இதமண்டம், இந்த அண்டம் இருக்கிறதே, இது எப்படி இருக்குன்னா லோகான்ஸ் சதுர்தச ததத், 14 லோகங்களை தன்னுள்ளே அடக்கி கொண்டு கிடக்கிறது. இந்த அண்டம், ஒரு அண்டம் எப்படி இருக்கு, அதற்குள்ளே சதுர்தச லோகங்களை, சதுர்தசன 14, 14 லோகங்களை கொண்டுள்ளது இந்த அண்டமானது. சரி, இதுக்குள்ள 14 லோகங்கள் இருக்கு. இதற்கு வெள்ளை என்ன இருக்குன்னா பங்கி குணோத்தரித சப்த விருத்தி. பங்கி என்றால் 10ன்னு அர்த்தம். பங்கி குணம் என்றால் 10 மடங்கு, 18 மடங்கு, 10 மடங்குன்னு சொல்லுவார்கள். இப்ப பங்கி குணம் என்றால் 10 மடங்கு. பங்கி குணோத்தரித சப்த விருத்தி. இப்ப 7 விருத்திகள், 7 ஆவரணங்களை உடைத்தாக இருக்கிறது. இந்த 7 ஆவரணங்களும் எப்படி இருக்குன்னா பங்கி குணோத்தரித்தங்களாக, இப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றை காட்டிலும் 10 மடங்கு பெரிதாக அமைந்திருக்கிறதாம். அதுதான் பங்கி குணோத்தரித்த சப்தவிருத்தி என்று கூறுகிறார். இப்போ ஒரு அண்டம்னா எடுத்துக்கோங்க, 14 லோகங்கள், அண்ட பித்தி, அதை காட்டிலும் ஒன்றொன்று 10 மடங்கு பெரிது. ஒரு ஆவரணம் எவ்வளவு அளவு இருக்கிறதோ, ஆவரணம்னா சூழ்ந்து இருக்கக்கூடியது, அதுதானே ஆவரணம்னு கூறப்படுகிறது. இப்போ அந்த அண்டத்தை சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு ஆவரணம் எவ்வளவு பெரியதோ அதை காட்டிலும் 10 மடங்கு பெரிதாக மத்தொன்னு இருக்கிறது, அதை காட்டிலும் 10 மடங்கு பெரிதாக மத்தொன்னு இருக்கிறது. இவ்வாறாக ஒன்னை காட்டிலும் ஒன்று 10 மடங்கு பெரிதாக இருக்கக்கூடிய ஆவரணங்களாக 7 ஆவரணங்களாலே சூழப்பட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு அண்டம். இப்போ ஒரு அண்டத்தை வர்ணித்தார். இப்படி வர்ணித்து அதற்கு மேல கூறுகிறார், இந்த மாதிரி ஒரு அண்டம் தான் திருமாலிருஞ்சோலை மலை அழகப்பிரானாருக்கு இருக்கிறதான்னு கேட்டா இந்த மாதிரி ஒரு அண்டம் கிடையாது. ஒரு பெரிய குளம் இருக்கிறதுன்னு வைத்துக்கொள்ளும், பெரிய கடல் மாதிரி வைத்துக்கொள்ளும். அந்த கடலிலே ஒரே சமயத்துல மழை பெய்கிறது. இப்ப மழை பெய்யும் பொழுது ஒவ்வொரு மழை துளியானது அந்த கடல் நீரிலே படும் பொழுதும் ஒவ்வொரு நீர் குமிழிகள், பபிள்ஸ் உண்டாகும் அந்த கடலிலே.
இப்போ ஒரு சமயத்துல மழை பெஞ்சா அந்த கடலிலே எண்ண முடியாத அளவுக்கு அவ்வளவு நீர் குமிழிகளானது உண்டாகும். அந்த மாதிரி இந்த ஆவரண ஜலத்திலே இந்த அண்டங்களானவைகள் அனந்த கோடி அண்டங்கள் ஒரே சமயத்திலே உண்டாகி ஒரே சமயத்திலே அழிகின்றன என்று புராணங்கள் காட்டுகின்றன. அத்தை திருவுள்ளத்திலே கொண்டு அருளி செய்கிறார். அண்டானி சாஸ்ய சுசதிரும்ஷி பரஷதானி. அண்டானி எவ்வளவு? பரஷதானி. இப்ப நூறை காட்டிலும் மேலானதான அண்டங்கள். இப்ப நூற்றுக்கணக்கான அண்டங்கள்னு தாற்பயம். அதுல எண்ணிக்கையில தாற்பயம் இல்ல, பல கோடி அண்டங்கள் உண்டாகின்றன. பரஷதானி அண்டானி எப்படி இருக்கு? இதெல்லாம் ஒவ்வொரு அண்டமும் ஒவ்வொரு மாதிரி இருக்குமா சுவாமி? இந்த அண்டம் இந்த இப்படி இருக்கு, அந்த அண்டம்ல எப்படி இருக்குமோ நமக்கு தெரியாது. அப்படி கிடையாது. சுசதிரும்ஷிங்கிறார். எல்லாம் ஒரே மாதிரி இருக்குமா. எல்லா அண்டத்துலயும் இதே 14 லோகம், இதே பூமி, இதே மேரு, சத்தியலோகம், பாதாள லோகம் வரைக்கும் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். அதற்குன்னு ஒரு பிரம்மா, அதற்குன்னு ஒரு ருத்ரன், இந்திரன் அப்படின்னு இந்த அண்டம் எப்படி இருக்கிறதோ அது போலவே தான் எல்லா அண்டங்களும் இருக்கும். அதனால சுசதிரும்ஷி. இப்ப சதிருஷம் என்றால் ஒப்பானது, இந்த அண்டம் போலவே இருக்கக்கூடியது. சுசதிருஷம் என்றால் அப்படியே ஜெராக்ஸ்ன்னு இந்த காலத்துல சொல்றோமே, அந்த மாதிரி இருக்கக்கூடியது மிச்ச அண்டங்கள் எல்லாம். இப்ப இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான அண்டங்கள். இவ்வளவு லீலா விபூதி அழகருடையதுன்னு சொன்னார். சரி, இதெல்லாம் எதற்காக இருக்கிறது அழகருக்கு? இதனால அழகருக்கு என்ன பிரயோஜனம்? அழகரானவர் அவாப்த சமஸ்த காமன் என்று பெயர் பெற்றவர். அதாவது அவருக்கு வேண்டுமென்றால் எல்லா ஆசைகளும் அவருக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அவருக்கு ஆகையாலே இந்த அண்டங்களை கொண்டு பெற வேண்டிய பிரயோஜனம்னு ஒண்ணு கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த அழகர் எதற்கு இவ்வளவு அண்டங்களையும் தோத்துவித்து இதற்குள்ளே அனுப்பிரவேசித்து இத்தை ரட்சித்து இத்தை அழித்து சம்ஹாரம் செய்து இதெல்லாம் பண்ண வேண்டிய தேவை என்ன என்கிற கேள்வி நின்னது. அதற்காக அருளி செய்கிறார். பரஷதானி அண்டானி சுந்தரஸ்ய கிரீடா விதேகே இக பரிச்சததாம் அகச்சன். சுந்தரஸ்ய அழகருக்கு. இப்ப சுந்தரர்னு அழகருக்கு திருநாமம். அந்த அழகருக்கு சுந்தர தோளுடையானுக்கு கிரீடா விதேகே கிரீடா விதி. இப்ப கிரீடை விளையாட்டுக்கு பரிச்சதம்னா உபகரணங்கள். இப்ப இந்த கிரீடா விதிக்கு, இந்த கிரீடைக்கு, அவர் விளையாடக்கூடிய விளையாட்டுக்கு பரிச்சததாம் ஒரு உபகரணங்களாக ஆகப்பெற்றன என்று அருளி செய்கிறார் கூறத்தாழ்வான். இப்ப இந்த 14 லோகங்களோட கூடின இந்த அண்டம் என்ன? இந்த அண்டம் போலவே ஒத்து இருக்கக்கூடிய நூத்துக்கணக்கான மிச்ச அண்டங்கள் என்ன? இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, ஒரு சின்ன குழந்தையானது எப்படி பந்துகளை கொண்டு விளையாட்டை விளையாடுமோ அதுபோல அழகப்பிரானாரானவர் இந்த அண்டங்களை கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறார் என்று அழகிலா விளையாட்டுடை ஆரவர்னு காட்டுவது போலே இங்க கூறத்தாழ்வான் காட்டி அருள்கிறார். அப்ப எம்பெருமானுக்கு இந்த அண்டங்களை படைப்பதினாலே என்ன பிரயோஜனம்னா கிரீடை லீலைன்னு கூறுவார்கள். அப்ப லீலைன்னு என்ன என்றால் அந்த விளையாட்டு. இப்ப ஒரு விளையாட்டை எடுத்துக்கொள்ளும், அந்த விளையாட்டுனால நமக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அந்த விளையாட்டை விளையாடும் பொழுது அந்த சமயத்திலே நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு ரசம் இருக்கிறதே, ஒரு ஆனந்தம், அதுதான் பிரயோஜனம் அந்த விளையாட்டுக்கு. அத்தை தவிர மற்றொன்று அந்த விளையாட்டுக்கு பிரயோஜனம் கிடையாது. அது போலவே எம்பெருமானுக்கு இந்த சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கள் எல்லாம் என்ன பிரயோஜனத்தை கொடுக்கும்னா, இது பண்ணும் பொழுது அவருக்கு ஒரு ரசம் ஏற்படும். இத்தை வைத்துக்கொண்டு அவர் விளையாடி கொண்டிருக்கிறார், அதுதான் அவருக்கு விளையாட்டு என்று காட்டுகிறார் கூறத்தாழ்வான். இப்ப இவ்வளவு பெரிய அண்டங்களையும் படைத்து அழித்து காத்தலே ஒரு விளையாட்டுன்னா அவருடைய சக்தி எப்பேற்பட்டதாக இருக்கும்னு நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆகையாலே தான் எம்பெருமான் சர்வசக்தின்னு அழைக்கப்படுகிறான். இப்ப இந்த 81வது ஸ்லோகத்தினாலே இந்த லீலா விபூதி மொத்தமும் எம்பெருமானுக்கு விளையாட்டு பொருளாக, ஒரு பந்து போன்று விளையாட்டு பொருளாக ஆகின்றன என்று அருளி செய்தார் கூறத்தாழ்வான். இதே அர்த்தத்தை தான் மறுபடியும் 82வது ஸ்லோகத்திலும் விஷதமாக காட்டுகிறார் கூறத்தாழ்வான். சுரநர திரியகாதி பகுபேதக பின்னமிதம் ஜகதத சாண்டமண்ட வரணானி சப்த ததா குணபுருஷௌ ச முக்த புருஷாச்ச வனாத்ரிபதேர் உபகரணானி நர்ம விதயேஹி பவந்தி விபோ என்று. சுரநர திரியகாதி பகுபேதக பின்னமிதம் ஜகத்து. இந்த ஜகத் இருக்கிறதே, இது எப்படி இருக்குன்னா ரொம்ப விசித்திரமாக அமைந்திருக்கிறது. விசித்திர சிருஷ்டி இருக்கிறது.
இப்ப தேவன் என்று சில பேர் இருக்கிறார்கள், மனுஷ்யர்கள்னு சில பேர் இருக்கிறார்கள், திரியக்குகள்னு சிலது இருக்கின்றன, ஸ்தாவரங்கள்னு சிலது இருக்கின்றன. இப்படி 4 வகைப்பட்டதாக இந்த ஜகத்தானது இருக்கிறது. 4 வகைங்கிறது மேலழ. இன்னும் பார்த்தால் இன்னும் பற்பல வகைகள், ஒவ்வொன்றுத்திலையும் அவாந்தர பேதங்கள்னு பற்பல வகைகளிலே இந்த ஜகத்தானது பிரிக்கப்பட்டிருக்கின்றன. ஒருவன் இன்னொருவன் மாதிரி இல்லை. அப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்கலாம் அளவுக்கு இருக்கக்கூடிய பேதங்களை உடைத்தாக இந்த ஜகத்தானது அமைந்திருக்கிறது. இப்ப தேவ சுர நர திரியகாதின்னு அருளி செய்கிறார். சுரன்னா தேவன். இப்ப தேவர்கள்னு சில கூட்டங்கள் இருக்கிறார்கள். நரன்னா மனிதன். இப்ப மனிதர்கள்னு சில பேர் இருக்கிறார்கள். திரியக்குன்னா விலங்குகள். இப்ப விலங்குகள்னு சிலது இருக்கு. ஆதி, அப்புறம் இது முதலியன்னு சொல்ற. இது முதலிய பற்பல பேதங்கள் இருக்கு. ஸ்தாவரங்கள், மரம் செடி கொடிகள் கல்லு கட்டை அப்படின்னு எவ்வளவோ இருக்கின்றன. பகுபேதக. இப்ப பல வகைப்பட்டிருக்கிற விசேஷணங்களினாலே இந்த உலகமானது பின்னமாக இருக்கிறது, வேறுபட்டு இருக்கிறது. இப்ப இந்த மாதிரி இவன் தேவன், இவன் மனிதன், இது விலங்கு, இது மரம், இது செடி, இது கொடி, இது கல், இது மலை, இது குட்டை, இது குளம்னு இப்படி பல வகைப்பட்ட விசேஷணங்களாலே இந்த ஜகத்தானது பல வகைப்பட்டு இருக்கிறதுன்னு தாத்பரியம். இப்படி பல வகைப்பட்ட ஜகத்தானது இந்த உலகம், இதம் ஜகத்து, இந்த ஜகத் இருக்கே, இது இவ்வளவு பேதங்களை தனக்குள்ளே கொண்டுள்ளதாக இருக்கிறது இந்த ஜகத்து. அதச்ச அண்டம் சப்த ஆவரணானிச்ச. இது மட்டும் இல்ல, இந்த ஜகத்தை தனக்குள்ளே கொண்டுள்ளது அண்டம். அந்த அண்டத்தை சுத்தி இருக்கக்கூடியது சப்த ஆவரணானி. நாம் 81வது ஸ்லோகத்திலேயே விஷதமாக அனுபவித்தோம். இந்த அண்டமும் என்ன, அந்த அண்டத்தை சுத்தி உள்ள 7 ஆவரணங்கள் என்ன, இது எல்லாம் சேர்த்து குண புருஷௌச்ச. அதற்கு மேல குணம்னு இவ்விடத்திலே சொல்லப்படக்கூடியது மூல பிரகிருதி. மூல பிரகிருதியும் புருஷௌ, புருஷனும். புருஷன்கிறது ஜீவாத்மா. இங்க பத்த ஜீவாத்ம வர்க்கம். இந்த ஜீவாத்ம வர்க்கமானது இந்த பிரகிருதியோடு உள்கலந்து இது ஆத்மா இது பிரகிருதின்னு பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு கலந்து கிடக்குமா. அப்படி இருக்கக்கூடிய இந்த பிரகிருதியை எம்பெருமான் அதிஷ்டித்து இதிலிருந்து ஜீவாத்ம வர்க்கத்தை பிரித்தெடுத்து அதற்கு மேல இந்த சிருஷ்டியை பண்ணுகிறான்னு சாஸ்திரங்கள் கூறுகிறது. ஆக இந்த பத்த ஜீவாத்மாக்கள் கர்மத்தினாலே பிரகிருதியோடு கட்டப்பட்டவர்கள். தாங்கள் பண்ணக்கூடிய புண்ணிய பாபங்கள் ஆகிற கர்மங்களினாலே கட்டப்பட்டவர்களுக்கு பத்த ஜீவாத்மாக்கள் என்று பெயர். இவர்களை இந்த புருஷ சப்தமானது கூறுகிறது. அது மட்டும் இல்ல, முக்த புருஷாஷ்ச. முக்த புருஷர்கள், அதாவது பொதுவா முக்தர்கள் என்றால் என்ன அர்த்தம்னா முக்தி அடைந்தவர்கள்னு தாத்பரியம். முக்தி அடைந்தவர்களை இவ்விடத்துல கூறுவதுங்கிறது பொதுவா பொருந்தாது. ஏன்னா முக்த புருஷர்கள் ஆகிறார்கள் இந்த பிரகிருதி சம்பந்தம் அத்து இருக்கக்கூடியவர்கள், பரமபதத்திலே சென்று நித்தியானுபவ கைங்கரியங்களிலே எப்பொழுதும் ஈடுபட்டு அங்கு வர்த்திக்கக்கூடியவர்கள் முக்த புருஷர்கள். இந்த பிரகரணமும் என்ன இருக்கு, லீலா விபூதியை வர்ணித்து கொண்டு வரக்கூடிய பிரகரணமாக அமைந்திருக்கிறது. ஆகையாலே என்ன இந்த இடத்துல முக்த புருஷர்கள் அப்படிங்கிறதுனால என்ன சொல்ல வரார் என்றால், இப்ப முக்திக்காக ஆசையுடைய புருஷர்கள், இப்ப முக்தர்களை போன்று இந்த உலகத்திலே இருக்கக்கூடியவர்கள், ஸ்வேத தீபவாசிகள் போன்ற புருஷர்கள் எல்லாம் இருக்கிறார்களே இந்த லோகத்திலே, விண்ணுளாரிலும் சீரியரேன்னு ஆழ்வார் கூறுகிறார். இந்த உலகத்திலேயே இருந்து முக்தர்கள் போன்று வாழக்கூடியவர்கள் அவர்கள்தான் முக்த புருஷர்கள். முமுக்ஷுக்களை இவ்விடத்திலே முக்த புருஷர்கள் என்று அருளி செய்கிறார் கூறத்தாழ்வான். இப்ப முக்தியை விரும்பக்கூடிய புருஷர்கள் முக்த புருஷர்கள் என்றுதான் நாம் இவ்விடத்திலே கொள்ள வேண்டும். ஆகையாலே இந்த முக்த புருஷர்களும் இந்த முக்தியை விரும்பக்கூடிய இந்த புருஷர்களும் என்று இந்த ஆத்ம வர்க்கத்தை பொதுவாக 3ஆக பிரிக்க முடியும். பத்தர்கள், முக்தர்கள், நித்தியர்கள். இந்த பத்தாத்மாக்களையும் 2ஆக பிரிக்க முடியும். புபுக்ஷுக்கள், முமுக்ஷுக்கள்னு பிரிப்பர்கள். அதாவது இந்த பிரகிருதியில இருக்கக்கூடிய போகங்களையே அனுபவிக்க வேண்டும்னு ஆசையுடைய பத்த ஜீவாத்மாக்களை புபுக்ஷுக்கள் என்றும், இந்த பிரகிருதியிலே இருந்தாலும் இந்த பிரகிருதி சம்பந்தத்தை அறுத்து கொண்டு மோட்சத்திற்கு செல்ல வேண்டும்னு இச்சை உடைய ஆத்மாக்களை முமுக்ஷுக்கள் என்றும் பிரிக்க முடியும். ஆக இப்படி பிரித்து வகுத்து அருளி செய்யக்கூடிய இந்த 2 விஷயங்களையும், புபுக்ஷுக்கள் முமுக்ஷுக்கள்களையும் இந்த புருஷவ், அந்த குண புருஷவுங்கிற சமாசத்துக்குள்ள இருக்கிற புருஷ சப்தத்தினாலேயும் முக்த புருஷாஷ்ச என்று இருக்கக்கூடிய இந்த சப்தத்தினாலேயும் காட்டி அருள்கிறார் கூறத்தாழ்வான். இப்ப இவ்வளவு பேர்களும் அப்ப இந்த அண்டத்தை வர்ணித்து விட்டார். இந்த அண்டத்துல என்ன இருக்கு, சுரன். இப்ப மனித தேவ திரியங், மனித தேவ திரியங்
தேவ மனுஷ்ய திரியக் ஸ்தாவராதி பேத பின்னமான இந்த ஜகத்து இருக்கக்கூடிய அண்டம், அண்டத்தை சுத்தின ஆவரணங்கள், அந்த ஆவரணத்தை சுத்தி இருக்கக்கூடிய மூல பிரகிருதி, இந்த அண்டங்களிலே ஜகத்திலே வாழக்கூடிய ஜீவாத்மாக்கள் என்ன, இந்த ஜகத்தை விட்டு செல்ல வேண்டும்னு ஆசைப்படக்கூடிய முக்தியிலே ஆசையுடைய முமுட்சுக்கள் என்ன, இவர்கள் எல்லாரும் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? வனாத்ரிபதேஹே நர்ம விதேஹே விபோஹோ வனாத்ரிபதேஹே விபோஹோ நர்ம விதையே உபகரணானி பவந்தி என்று அருளி செய். இந்த இடத்துல நர்ம விதி என்பதும் லீலையைத்தான் கூறுகிறது. இப்ப நர்ம விதையே, இந்த லீலைக்காக, எம்பெருமானின் விளையாட்டுக்காக, உபகரணானி பவந்தி இதுவும் விளையாட்டு பொருள்களாக உபகரணங்களாக ஆகின்றன. இப்ப இது எல்லாம் இந்த மாதிரி எம்பெருமான் படைக்கிறான், இதெல்லாம் எதற்கு பண்ணுகிறான்? எம்பெருமான் இத்தை கொண்டு விளையாடுகிறான் என்பதை காட்டினார் இந்த ஸ்லோகத்தினாலே. இது யாருக்குன்னா பரமபதநாதனுக்கு இல்லையா, வனாத்ரிபதேஹே விபோஹோ. இப்ப இந்த வனாத்ரிபதி, இந்த திருமாலிருஞ்சோலைமலைக்கு சுவாமியாக இருக்கிறானே அழகர் பரமசுவாமி, அவருக்குத்தான் இது உபகரண விதி. ஆகையாலே இந்த உலகத்தை எல்லாம் படைத்து அழித்து காக்கக்கூடியவர் பரமபதநாதன் இல்ல, இந்த அழகப்பிரான் என்று அருளி செய்கிறார் கூரத்தாழ்வான். 83வது ஸ்லோகம். ஞானின சதத யோகினோஹியே சுந்தராங்கிரி பரபக்தி பாகினஹ முக்திமாப்ய பரமாம் பரே பரே பதே நித்ய கிங்கர பதம் பஜந்தி தே என்று அழகான ஸ்லோகம். கீழே முக்த புருஷாஷ்ச என்று இந்த வார்த்தையினாலே முமுட்சுக்களின் பிரஸ்தாவமானது வந்தது. இந்த முமுட்சுக்களின் பிரஸ்தாவம் வந்தவுடனே இந்த முமுட்சுக்களாகிறார் யார், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று விளக்குகிறார். இப்ப கீதையிலே பற்பல உபாயங்கள் எம்பெருமானாலே அருளி செய்யப்பட்டது. அந்த உபாயங்களுக்குள்ளே ஒன்று பக்தி யோகம் என்கிற உபாயம். இந்த பக்தி யோகத்தை எம்பெருமான் கீதா சாஸ்திரத்திலே விதிக்கிறான். மன்மனா பவ மத்பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு என்று அருளி செய்கிறான். அதாவது எம்பெருமானிடத்திலேயே நாம் நம்முடைய மனதை வைத்து இருக்க வேண்டும். இப்படி எம்பெருமானிட இடத்திலேயே மனதை வைத்து இருந்தால் கூட அது எப்படி இருக்கணும்னா மத் பக்த சன் மன்மனா பவ, எம்பெருமானிடத்திலே பக்தி செலுத்தக்கூடியவனாக, எம்பெருமானிடத்திலே அத்தியந்த பிரீத்தியை உடையவர்களாக இருந்து கொண்டு அந்த எம்பெருமானை நம் மனதிலே வைக்க வேண்டும், எப்பொழுதும் தியானிக்க வேண்டும். மத்யாஜி என்று அருளி செய்கிறார் கண்ணன். இப்ப மத்யாஜின்னு என்ன? எம்பெருமானுக்கு யஜனங்களை செய்ய வேண்டும். யஜனம்னா என்ன? திருவாராதனம். யஜதேவ பூஜாயாம்னு என்று தாத்து. ஆகையாலே யஜனம் என்றால் எம்பெருமானை பூஜித்தல். எப்படி பூஜித்தல்? இப்ப விவிதமான திருவாராதனங்களை பாஞ்சராத்திர ஆகமம், ஸ்ரீ விஷ்ணு தர்மம் முதலான இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் எப்படி எம்பெருமானை பூஜிக்க வேண்டும்னு கூறுகிறதோ அந்த முறையிலே எம்பெருமானுக்கு உண்டான அர்ச்சாவதாரத்திலே அனைத்து பூஜைகளையும் செய்து எம்பெருமானை பூஜிக்க வேண்டும். எம்பெருமானுக்கு நித்திய உற்சவங்கள் முதலான உற்சவங்களை நடப்பித்தல் என்ன, எம்பெருமான் கோவிலை அழகிடுதல் என்ன, எம்பெருமான் கோவிலே திருவிளக்கேத்துதல் என்ன, மாலை தொடுத்து சமர்ப்பித்தல் என்ன முதலான கைங்கரியங்களை பண்ணிக்கொண்டே எம்பெருமானை மனதிலே நிறுத்தி கொள்ள வேண்டும். இதுதான் பக்தி யோகம் என்று கூறப்படுகிறது. இப்படி எம்பெருமானிடத்திலே வணக்கத்தை உடையவனாக இருந்து கொண்டு இதையெல்லாம் பண்ண வேண்டும் என்று கண்ணன் கீதையிலே கூறுகிறான். அப்படி பக்தி யோகத்தை மேற்கொண்டு பக்தர்களாக இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள், முமுட்சுக்கள், அவர்கள் அந்த இடத்திலே திருமாலிருஞ்சோலைமலையிலே எப்பொழுதும் இருந்து கொண்டு அங்கு அழகரினுடைய திருவடித்தாமரைகளிலே பரபக்தியை உடையவர்களாக, பெரிய பக்தியை உடையவர்களாக இருந்து கொண்டு முக்தியை அடைகின்றனர் என்று அவர்களை பற்றின ஒரு பிரஸ்தாவத்தை மேற்கொள்கிறார் இந்த 83வது பாசுரத்தினாலே, ஸ்லோகத்தினாலே. ஞானினஹா சதத யோகினஹா ஹி ஏ சுந்தராங்கிரி பரபக்தி பாகினஹா. ஏன் ஞானினஹா சதத யோகினஹா சுந்தராங்கிரி பரபக்தி பாகினஹா, இப்படி இருக்கக்கூடியவர்கள் பரமாம் பரே பதே முக்தி மாப்பிய நித்திய கிங்கர பதம் பஜந்தி தே நித்திய கிங்கர பதம் பஜந்தின்னு அருளி செய்கிறார் இந்த ஸ்லோகத்தினாலே. ஞானினஹா, இந்த ஞானிகள்னு இவர்களை விவகரிக்கிறார் கூரத்தாழ்வான். இந்த ஞானிகள் ஆகிறார் யார் என்றால்
உதாரா சர்வ ஏவைத்தே ஞானி துவாத்மைவ மேமதம் என்று அருளி செய்தபடிக்கு எம்பெருமானுக்கு தாரகர்களாக இருக்கக்கூடியவர்கள். அதாவது கண்ணனம்பெருமான் கீதையிலே 4 பேர் என்னை வந்து அடைகிறார்கள்னு அருளி செய்கிறான். ஆர்த்தோ ஜிக்ஞாசுர் அர்த்தார்த்தி ஞானீச்ச என்று. ஆர்த்தன் என்றால் ஜிக்ஞாசு, அர்த்தார்த்தி, ஞானின்னு இந்த 4 வகையாக இவர்களை பிரிக்கிறான் கண்ணன். ஆனால் எம்பெருமானார் இதிலே ஆர்த்தனையும் அர்த்தார்த்தியையும் ஒன்றாக சேர்த்து ஐஸ்வர்ய காமன்னு பிரிக்கிறார். அதாவது அதிலே ஒருத்தன் எப்படிப்பட்டவன்னா புதிதாக ஐஸ்வர்யம் வேண்டும்னு பிரார்த்திக்கக்கூடியவன். அவனுக்கு ஒரு குழந்தை இல்லை, இல்லை அவனுக்கு ஒரு வீடு இல்லை, ஏதோ ஒன்று பெரிய ஐஸ்வர்யம் இல்லை, எனக்கு இந்திர பதவி வேண்டும், எனக்கு பிரம்மாவாக பதவி வேண்டும், இந்த மாதிரி எனக்கு புதிய புதிய ஐஸ்வர்யங்கள் வேண்டும்னு பிரார்த்திக்கக்கூடியவனை ஒரு வகுப்பிலும், பிரஷ்ட ஐஸ்வர்ய காமன் ஏற்கனவே இந்திரனாக இருந்து அந்த இந்திர பதவி முடிந்து போனவன் மறுபடியும் எனக்கு இந்திர பதவி வேண்டும்னு ஆசைப்படக்கூடியவனோ, இல்லை நல்ல சொத்து உடையவனாக இருந்து சொத்தை இழந்தவன் எனக்கு மறுபடி சொத்தை வேண்டும்னு எம்பெருமான் திருவடிகளிலே வந்து விழக்கூடியவர்களையோ இன்னொரு வகுப்பாக எம்பெருமானார் இப்படி இருவரையும் சேர்த்து 2 பேருக்கும் என்ன கடைசியில தாத்பரியம், ஏதோ ஒரு ஐஸ்வர்யத்தை பெற வேண்டும்ங்கிறதுல. ஆகையாலே ஐஸ்வர்ய காமர்கள், ஐஸ்வர்யத்தை விரும்பி எம்பெருமான் திருவடிகளிலே வந்து ஆசிரியக்கக்கூடியவர்கள்னு ஒரு வகுப்பாக பிரித்தார். இதற்கு மேல இந்த ஜிக்ஞாசுன்னு இருக்கக்கூடியவன் கைவல்யத்தை ஆசைப்படக்கூடியவன். அதாவது கைவல்யம் என்பது இந்த ஆத்மானுபவம். இந்த ஜீவாத்மா இருக்கே, இந்த ஜீவாத்ம ஸ்வரூபமும் ஞானானந்தமயமாக இருக்கக்கூடியது. இந்த ஜீவாத்ம ஸ்வரூபத்தையே எப்பொழுதும் அனுபவித்து கொண்டிருக்க வேண்டும்னு ஆசைப்பட்டு எம்பெருமானை அடையக்கூடியவனாக இருக்கான் இந்த ஜிக்ஞாசு. அவனும் முக்தியை அடைந்து இந்த பிரகிருதி மண்டலத்தை கடந்து நித்திய விபூதியிலே ஒரு ஓரத்திலே இருந்து கொண்டு அவனும் அவனுடைய ஜீவாத்ம ஸ்வரூபத்தையே அனுபவித்து கொண்டு நித்தியமாக இருக்கக்கூடியவன். இப்படிப்பட்ட இந்த கைவல்யார்த்தியும் ஜிக்ஞாசுன்னு அழைக்கப்படுகிறான். இவர்களை தவிர்த்து எம்பெருமானே எனக்கு பிரயோஜனம் என்று பகவல் லாபார்த்தின்னு கூறுவர்கள். இவனுக்கு பிரயோஜனம் என்ன என்றால் பகவான் தான். பகவானினுடைய குணானுசந்தானம், எம்பெருமானை பரமபதத்திலே சென்று அங்கு எம்பெருமானுக்கு அனைத்து கைங்கரியங்களையும் பண்ண வேண்டும், அங்கு எம்பெருமானோடு ரமிக்க வேண்டும், அங்கு எம்பெருமானோடு சேர்ந்து அவனுடைய குணானுபவத்தை பண்ண வேண்டும். சர்வான் காமான் சா பிரம்மணா விபஸ்சிதான்னு எம்பெருமானோடு அனைத்து கல்யாண குணங்களையும் இருந்து அனுபவிக்க வேண்டும்னு ஆசைப்படக்கூடியவன் இருக்கானே, அவனுக்கு தான் ஞானின்னு பேருன்னு சொன்னார் கண்ணன். இப்படி அருளி செய்த பிறகு இந்த 4 பேர்ல இந்த 3 பேரை தள்ளி வைத்துட்டு இந்த ஞானி இருக்கானே, இந்த ஞானி தூ ஆத்மைவ மேமதம், இந்த மீதி 3 பேர்கள் இருக்கிறார்களே இவர்களுக்கெல்லாம் நான் ஆத்மாவா இருப்பேன், இந்த ஞானி இருக்கானே அவன் எனக்கு ஆத்மாவா இருக்கிறான்னு. இப்படி அவன் எம்பெருமானுக்கு ஆத்மாவா இருக்க முடியும்? எம்பெருமான் தானே இந்த ஞானிக்குள்ளேயும் இருக்கிறான், எம்பெருமானுக்கு தானே பரமாத்மான்னு பேரு. இப்ப கண்ணன் எம்பெருமான் தான் பரமாத்மாவா இருக்கிறான், இந்த ஞானி எம்பெருமானுக்கு ஆத்மாவாக இருக்கிறான்னு சொன்னா அது எப்படி பொருந்தும் அப்படின்னு கேள்வி வரும். அப்ப எம்பெருமானார் காட்டுகிறார், ஆத்மாங்கிறது எப்படி, இந்த ஆத்மாவை விட்டு பிரிந்தால் இந்த தேகமானது தரிக்காது, அந்த க்ஷணமே சீரணமாக ஆகிவிடும், ஒரு பொடி பொடியாக ஆகிவிடும் இந்த தேகமானது. அதுபோலே இந்த ஞானி இல்லையாகில் எம்பெருமான் தரிக்க மாட்டான். இப்ப எம்பெருமானுக்கு தாரணமே இந்த ஞானி தான், எம்பெருமானை தரிக்கக்கூடியவர்களே இந்த ஞானிகள் தான் என்று எம்பெருமான் காட்டினானே. அப்பேற்பட்ட ஞானிகள் இப்ப எம்பெருமான் திருவடிகளிலே நித்திய கைங்கரியம் வேண்டும்னு பிரார்த்திக்கக்கூடிய ஞானிகள் இவ்விடத்திலே கூறப்படுகிறார்கள் ஞானினஹா என்று. அதற்கு மேல சதத யோகினோஹியே. இப்ப சதத யோகினஹா, இந்த சதத யோகினஹான்னா எப்பொழுதும் யோகம் பண்ணக்கூடியவர்கள்னு தாத்பரியம் இல்லை, சதத யோகம் காங்ஷமானாகான்னு எம்பெருமானார் கீதா வியாக்கியானத்திலே பண்ணி அருளி இருக்கிறார். அதாவது தேஷாம் சதத யுக்தானாம் என்கிற அந்த ஒரு ஸ்லோகம் இருக்கிறது கீதையிலே. அந்த ஸ்லோகத்திலே தேஷாம் சதத யுக்தானாம் என்ற ஒரு வார்த்தை வந்திருக்கிறது. சதத யுக்தர்கள் அப்படிங்கிற அந்த இடத்திலே எம்பெருமானார் என்ன சொல்கிறார்னா சதத யோகம் காங்ஷமானாகா, அதாவது எப்பொழுதும் எம்பெருமானோடு கூடியிருந்து அனுபவிக்க வேண்டும்னு ஆசைப்படக்கூடியவர்களுக்கு சதத யுக்தாகான்னு பேர். அதை கருதிதான் இந்த இடத்துல சதத யோகினஹா என்று ஆழ்வான் அருளி செய்கிறார். ஆகையாலே ஞானியாக சதத யோகியாக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்னா பக்தி யோகம்ங்கிற உபாயத்தை கை கொள்ளுகிறார்கள்னு காட்டுகிறார். சுந்தராங்கிரி பரபக்தி பாகினஹா,
அந்த அழகரினுடைய திருவடி தாமரைகளிலே பக்தியை உடையவர்களாக இருக்கிறார்கள். அழகரினுடைய திருவடிகளை தங்களுக்கு ஆஸ்பதமாக கொண்டுள்ளார்கள் இவர்கள். சுந்தராங்கிரியிலே பக்தியை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்று தெரிகிறது. ஆக இவர்கள் பக்தி யோகத்தை கை கொண்டுள்ளார்கள் என்பது நமக்கு இதிலிருந்து தெரிகிறது. அழகரினுடைய திருவடிகளிலே பக்தியை உடையவர்கள் என்று அர்த்தம். இந்த பக்தியாவது என்ன என்றால், இந்த பக்தி யோகம் என்பது ஞான கர்ம யோகங்களை அங்கமாக உடையது. கர்மயோகங்களை பலகாலம் அனுஷ்டித்து அந்த கர்மங்களினாலே இவன் மனதானது நிர்மலமாக ஆக அந்த நிர்மலமான மனசிலே ஆத்ம சாட்சா்காரமானது ஏற்படுகிறது. அந்த ஆத்ம சாட்சா்காரம் கைவரப்பெற்றவனாக இருந்து கொண்டு அதற்கு மேலே பரமாத்மாவான எம்பெருமானை தியானிக்க தொடங்குகிறான் இவன். இப்படி எம்பெருமானினுடைய தியானத்தை செய்து அதற்கு மேல அந்த தியானத்தையும் ஸ்நேகபூர்வகமாக செய்து அந்த ஸ்நேகபூர்வகமான தியானமும் தர்சன சமானாகாரமாக உருபெற்று இப்படி எம்பெருமானுக்கு உண்டான கைங்கரியங்களை எல்லாம் பண்ணிக்கொண்டு வாழ்தல் தான் பக்தி யோகம் என்று கூறப்படுகிறது. மன்மனா பவ மத் பக்தா மத்யாஜி மாம் நமஸ்குருங்கிற ஸ்லோகத்தை எடுத்து நாம் முன்பே பார்த்திருந்தோம். அதுபடிக்கு இந்த பக்தி யோகத்தை செலுத்தக்கூடியவர்கள் இவர்களெல்லாம் எங்கேயோ கிரகத்திலேயோ காட்டிலேயோ அமர்ந்து கொண்டு பக்தியை செலுத்தவில்லையாம். இந்த பக்தி யோகத்தை பண்ணக்கூடியவர்கள்லாம் எங்க வந்து நிற்கிறார்கள்னா, அழகருடைய திருவடி தாமரைகள்ல வந்து இந்த அழகரை சேவித்து இவரை மனதிலே நிறுத்தி இவரைத்தான் தியானிக்கிறார்களாம். அந்த அழகரின் திருவடிகளையே தான் எப்பொழுதும் தியானித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பக்தியோக நிஷ்டர்கள். இப்படி அழகர் திருவடிகளை தியானிக்கக்கூடியவர்களாக இருப்பதினாலே இவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்னா, தே பரமாம் முக்தி மாப்பிய, இவர்கள் பரமமான முக்தியை அடைந்து, அது என்ன பரமமான முக்தி அப்படின்னா உயர்ந்த முக்தி. இப்ப அப்புனராவிருத்தி லட்சணமான முக்தி, எங்கு போனால் திருப்பி வர இயலாதோ அப்பேற்பட்ட பரமபதமான அந்த முக்தியை அடைந்து பரே பதே உயர்ந்த பதத்திலே, அதாவது பரமபதத்திலே ஸ்ரீவைகுண்ட மாநகரிலே நித்ய கிங்கர பதம் பஜந்தி, நித்திய கிங்கரர்கள் என்று பெயர் பெறுகிறார்கள்னு அர்த்தம். இவர்களுக்கு அங்க போனோடனே என்ன பெயர் வந்துடுது? நித்திய கிங்கரர்கள், நித்தியமாக கைங்கரியம் பண்ணக்கூடியவர்கள், நித்திய கைங்கரியசாலிகள் என்கிற இந்த பெயரை பெற்று அங்கு எம்பெருமானோடு கூடியிருந்து குளிர்ந்து எப்பொழுதும் எம்பெருமான் திருவடிகளிலே அந்த வானவர் நாட்டிலே நித்திய கைங்கரியசாலிகளாக அங்கேயே ரமித்து கொண்டு இருக்கிறார்கள் என்று காட்டுகிறார் ஆழ்வான் இந்த ஸ்லோகத்தினாலே. ஆக இந்த ஸ்லோகத்தினாலே ஞானியாக சதத யோகிகளாக இருக்கக்கூடியவர்கள் பக்தி யோக நிஷ்டர்கள் அழகரெம்பெருமான் திருவடிகளிலே பக்தியை செய்து அத்தாலே அப்புனராவிருத்தி லட்சணமான முக்தியை அடைந்து மோட்சத்தை பெற்று அங்கு வானவர் திருநாடான பரமபதத்திலே ஸ்ரீவைகுண்ட மாநகரிலே அடியார்கள் புடைசூழ எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த பரவாசுதேவரை கண்டு அவரை சதா தரிசனம் பண்ணி அவருக்கு நித்திய கிங்கரர்களாக ஆகிறார்கள் என்று தாத்பரியத்திலே அருளி செய்தார் இந்த 83வது ஸ்லோகத்திலே. இதோடு இந்த உலகத்திலே எம்பெருமான் பண்ணக்கூடிய அந்த லீலைகளை அனுபவித்து இந்த உலகமெல்லாம் எம்பெருமானுடைய லீலைக்காக அமைக்கப்பட்டதுன்னு சொல்லி அதற்கு மேலே இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஞானிகளை பத்தி பிரஸ்தாவித்தார் கூறத்தாழ்வான். இந்த ஞானிகளுக்காகத்தான் எம்பெருமான் வந்து அவதரிக்கிறான். எம்பெருமான் எதற்காக அவதரிக்கிறான்ங்கிறத தானே ஒரு ஸ்லோகத்திலே அருளி செய்கிறான். எம்பெருமான் சாது பரித்ராணார்த்தம் அவதரிக்கிறான். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு கூறுகிறான். பரித்ராணாய சாதுனாம், சாதுக்களை பரித்ராணம் பண்ணுவதற்காக. சாதுக்கள்னா யாரு? சாதுக்கள் ஆகிறார் யாருன்னா எம்பெருமானை காண வேண்டும்னு ஆசைப்பட்டு விடாய்த்து இருக்கக்கூடியவர்கள். அவர்களை ரட்சிக்கிறது எப்படி ரட்சிக்க முடியும்னா, தான் வந்து தன்னுடைய திருமேனியை காட்டி வாயாலே குஷலம் விசாரித்து கையாலே தடவி கொடுத்து அவர்கள் தலையை தன் திருவடியிலே பொருந்த வைத்து கொண்டால்தான் எம்பெருமான் அவர்களை ரட்சிப்பதாக ஆகும். ஆகையாலே தன்னுடைய ஆதியன் ஜோதி உருவை அங்கு எப்படி எம்பெருமான் வைத்திருக்கிறானோ அப்ராகிருத திவ்ய சம்ஸ்தானத்தை கொண்டு வந்து இவ்விடத்திலே பற்பல அவதாரங்களை செய்கிறான் எம்பெருமான். ஆக இந்த ஞானிகளை ரட்சிப்பதற்காகத்தான் எம்பெருமான் என்ன பண்ணுகிறான்? அவதாரங்களையே செய்கிறான். இந்த ஞானி பிரஸ்தாவம் வந்த உடனே என்ன எடுத்து அவதாரங்களை அனுபவிப்போம்னு இறங்குகிறார் கூறத்தாழ்வான்.
சரி, அவதாரங்களை எல்லாம் அனுபவிக்க வேண்டும். என்ன அவதாரத்தை அனுபவிப்பது? எல்லா அவதாரத்தையும் அனுபவிக்க போகிறார் பின்னாடி கூறத்தாழ்வான். இதற்கு மேல ஒவ்வொரு அவதாரமாக அந்த ஒவ்வொரு அவதாரத்தில் ரொம்ப விசேஷமான ஸ்லோகங்களை கொண்டு ஆழ்வார்கள் அனுபவித்ததை திருவுள்ளத்திலே கொண்டு அதை அப்படியே வடிவமைத்து அனுபவிக்க போறார். மேல மத்ஸ்யாவதாரம் முதலான ஸ்லோகங்களும் ரொம்ப அற்புதமான ஸ்லோகங்கள் அமைந்திருக்கின்றன. இப்படி அவதாரங்களை எல்லாம் அனுபவிப்பதற்கு முன்பாக, மத்ஸ்ய கூர்மாதி விபவாவதாரங்களை அனுபவிப்பதற்கு முன்பாக என்ன பண்ணுகிறார்? இந்த அவதாரங்களை ஏன் எம்பெருமான் பண்ணுகிறான், எப்படி பண்ணுகிறான் என்று ஒரு அவதாரிக்கை போன்று ஒரு 5-6 ஸ்லோகங்களை அருளி செய்கிறார் இவ்விடத்திலே. இதுல 84 என்கிற இந்த ஸ்லோகம் தொடங்கி இந்த அவதாரங்களை ஏன் பண்ணுகிறான் என்பதை குறித்த ஒரு அவதாரிக்கையாக அமைந்திருக்கிறது. அதுல இந்த 84வது ஸ்லோகத்தை முதலிலே அனுபவிப்போம். தேவஸ்ய சுந்தர புஜஸ்ய வனாத்ரி பர்த்துஹு ஹைஷீலவத்வம் அதவாஸ்ரித வத்சலத்வம் ஐஷஸ்வபாவம் அஜஹத்பிரிஹாவதாரைஹி யோலஞ்சகார ஜகதாஸ்ரித துல்லிய தர்மா. எம்பெருமான் இந்த உலகத்திலே அவதரிக்கும் பொழுது எப்படி அவதரிக்கிறான் என்பதை தானே அவதார ரகசியத்தை அருளி செய்கிறான். அஜோபி சன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன் பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாம் ஞாத்ம மாயையா என்று கீதையிலே ஒரு அழகான ஸ்லோகம். நாமெல்லாம் பிறக்கிறோம் என்றால் நம்முடைய கர்மமடியாக பிறக்கிறோம். இந்த பிரகிருதியானது பிறக்கிறதுன்னா நம்முடைய கர்மங்களுக்கு பலன் கொடுப்பதற்காக பிரகிருதி பிறக்கிறது. இந்த பிரகிருதியானது தானே மாறுபடுகிறது. இந்த ஜீவாத்மாவானவன் அவனுடைய ஞானம் மாறுபடக்கூடியபடியினாலே, அவனுடைய தர்மங்கள் மாறுபடக்கூடியபடியினாலே அவனும் ஏதோ ஒரு மாறுபாட்டை அடைகிறான். அந்த மாதிரி எம்பெருமான் யாதொரு மாறுபாட்டையும் அடையவில்லைங்கிறதை அஜோபிசன் அவ்யயாத்மா என்று அருளி செய்கிறார். இப்ப கண்ணன் சொல்கிறான் கீதையில, நான் பிறக்கும் பொழுது நான் எந்த ஒரு மாறுபாட்டையும் அடைவதில்லை. பிரகிருதி போன்றோ இந்த ஜீவாத்மாக்கள் போன்றோ சொரூபத்திலோ தர்மத்திலேயோ நான் எந்த மாறுபாட்டையும் அடைவதில்லை. அது மட்டுமில்ல, பூதானாம் ஈஸ்வரோபிசன், இப்ப ஹேய பிரத்யனீகனாக இருந்து கொண்டே பூதானாம் ஈஸ்வரகா, அப்ப நான் சர்வேஸ்வரனாக சர்வசக்தியாக இப்படி இருந்து கொண்டே நான் பிறக்கிறேன் என்று அருளி செய்கிறான். பூதானாம் ஈஸ்வரோபிசன் பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாம் ஆத்மமாயான்னு அருளி செய்கிறான் எம்பெருமான். இவ்விடத்திலே பாஷ்யம் அருளி செய்யக்கூடிய எம்பெருமானார் பாரமேஸ்வரம் ஸ்வபாவம் அஜகதேவ என்று அந்த அஜகத்னு அந்த வார்த்தையை அருளி செய்கிறார். அத்தை திருவுள்ளத்திலே கொண்டு அவருடைய சிஷ்யரான கூறத்தாழ்வான் ஐஷஸ் ஸ்வபாவம் அஜகத்பிரிஹாவதாரைன்னு அதே வார்த்தையை இவ்விடத்திலும் காட்டுகிறார். விடாமல் என்பதுதான் அஜகத்துன்னு கூறப்படுகிறது. தேவஸ்ய சுந்தர புஜஸ்ய வனாத்ரி பர்த்துஹு ஹைஷீலவத்வம் அதவாஸ்ரித வத்சலத்துவம். இப்படி எம்பெருமான் தான் எந்த ஒரு மாறுபாடுமின்றி இவ்விடத்திலே அவதரிக்கிறானே. எப்படி? பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய, இப்ப தன்னுடைய சுவாவத்தை கொண்டு, அதாவது தான் என்ன ஒரு திருமேனியை வைகுண்ட லோகத்திலே வைத்திருக்கிறானோ, திருப்பார்கடலிலே வைத்திருக்கிறானோ, அப்ராகிருதமான திவ்ய சம்ஸ்தானம், ஆதித்யவரணம், தமசப்பரஸ்தாத்னு வேதங்கள் எல்லாம் மோதக்கூடிய இந்த எம்பெருமானினுடைய அழகான திருமேனி, அதையே எடுத்து கொண்டு பிறக்கிறான். அதையே இவ்விடத்திலே கொண்டு தன்னுடைய இச்சையாலே எம்பெருமான் இவ்விடத்திலே அவதரிக்கிறான். இந்த கீதா ஸ்லோகத்தின் பொருள் அதைத்தான் இந்த இடத்துல கூறுகிறார். இந்த இடத்துல எம்பெருமான் தன்னுடைய இச்சையால் அவதரிக்கிறான்னு இருந்தால் கூட, ஆனாலும் எம்பெருமானினுடைய குணங்கள் தூண்டத்தான் எம்பெருமான் அவதாரங்களை பண்ணுகிறான் என்கிற இந்த ரகசிய அர்த்தத்தையும் வெளியிடுகிறார் கூறத்தாழ்வான். ஐஷஸ் ஸ்வபாவம் அஜஹத்பிரிஹாவதாரைஹி ஆஸ்ரித துல்லிய தர்மா ஜெகத் அலஞ்சகார. அதாவது எம்பெருமான் இந்த உலகத்தை அலங்கரிப்பதற்காக பிறக்கிறான். இந்த உலகத்திலே எம்பெருமான் சம்பந்தப்பட்டு இந்த உலகமானது அழகு பெறுகிறது. இந்த உலகத்துல எவ்வளவோ இடங்கள், பிருந்தாவனம், அயோத்தியை முதலான இடங்கள்லாம் எம்பெருமான் திருவடிப்பட்டதினாலே அந்த இடம் அழகு பெற்றார் போலே ஆகிறது. இப்போ எம்பெருமான் அவதரிக்கும் பொழுது எப்படி அவதரிக்கிறான்? யஹா சுந்தர புஜகா. இப்போ எம்பெருமான் சுந்தரத் தோளுடையான்னு இருக்கானே, அந்த சுந்தரத் தோளுடையானினுடைய ஐஷஸ்வபாவம் அஜஹத்பிர் இஹாவதாரைஹி, இஹ
இந்த உலகத்துல எம்பெருமான் அவதரிக்கும் பொழுது ஐஷஸ்வபாவம். இப்ப இந்த சர்வேஸ்வரனாக எம்பெருமான் இருக்கிறானே, அந்த சர்வேஸ்வரத்திற்கு சம்பந்தப்பட்ட சுவாவம், அதுதான் ஐஷஸ்வபாவம். இப்ப எம்பெருமானுக்கு அந்த சர்வேஸ்வரனாக இருத்தலுக்கு சம்பந்தப்பட்ட குண விபூதி குண விபவங்கள், இப்ப அகிலேய பிரதிநீகத்துவம் என்ன, சமஸ்த கல்யாணிக தானத்துவம் என்ன, ஆகிய சர்வசக்தித்துவம் என்ன, சர்வஜத்துவம் என்ன, முதலான இந்த கல்யாண குணங்களை எல்லாம் அஜஹத்பீர் அவதாரைகி, ஒன்னையும் விடாமல் இருக்கக்கூடிய இந்த அவதாரங்கள். இந்த அவதாரங்களிலே எம்பெருமான் ஏதோ மனிதனாக பிறக்கிறான் அப்படின்னா மனிதனாகவே ஆகிவிட்டாங்கிறது கிடையாது. எம்பெருமான் மனித உருவத்தை கொண்டுள்ளான். ஆனால் அவன் இடத்திலே பரமபதநாதன்ட்ட என்னென்ன கல்யாண குணங்கள் இருக்கோ அவ்வளவும் பரிபூர்ணமாக அமைந்திருக்கிறதுங்கிறத காட்டுகிறார்கள். ஐஷஸ்வபாவம் அஜஹத்பிஹி இக துல்லிய தர்மா அப்படிங்கிறார். இந்த இடத்துல அவதரிச்ச உடனே இங்கேயும் மேன்மை பாராட்டி கொண்டே இப்படி இருந்தானான்னு இல்லை. இங்க துல்லிய தர்மாவாக இருக்கிறான் எம்பெருமான். இப்ப இந்த மனிதர்களோடு பிறந்தானாகில் இவர்களோடு சேர்ந்த இவர்களுக்கு துல்லியமான தர்மத்தை உடையவனாக இருந்தான். இப்ப க்ஷத்ரிய வம்சத்திலே பெருமாளாக அவதரித்தான் ஆகில் க்ஷத்ரியர்களுக்குள்ளே தான் ஒருவனாக அந்த தர்மத்தையே அனுசரித்து கொண்டு இருக்கிறான். இப்ப ஆயர் குலத்திலே வந்து தோன்றிய விளக்காக எம்பெருமான் இருந்தானாகில் இந்த ஆயர்களினுடைய சுபாவத்தையே உடையவனாக இருக்கிறான். எம்பெருமான் வராகமாக அவதரித்தானாகில் அப்ப கூட முக்தா காசையிலே ஆசை உடையவனாக கொண்டு இப்படி இருக்கிறான்னு, இப்ப எந்த ஒரு உருவத்தை எம்பெருமான் கொண்டாலும் அந்த தர்மத்தையே தானும் மேலிட்டு கொள்கிறான். அவர்களோடு துல்லிய தர்மாகவாக எம்பெருமான் அவதரிக்கிறான். இப்ப மனுஷாதிகளோடு ஒரு துல்லிய சீலத்தை கொண்டவனாக எம்பெருமான் என்ன பண்ணுகிறான்னு, இந்த அவதாரங்களினாலே ஜகத்து அலஞ்சக்கார, இந்த பூமியை அலங்கரித்தருளினாரோ எம்பெருமான். எதனால பண்ணுகிறான் அப்படின்னா, எம்பெருமான் தஸ்ய வனாத்ரி பர்த்துஹு சுந்தரபுஜஸ்ய தேவஸ்ய ஷீலவத்வம் அதவா ஆஸ்ரித வத்சலத்துவம். ஹை, ஐயோ என்ன ஒரு ஆச்சரியம்னு அனுபவிக்கிறார் குரத்தாழ்வான். எம்பெருமான் எப்பேற்பட்டவன், எவ்வளவு உயர்ந்தவன், இப்ப ஆதியன் ஜோதி உருவாக இருக்கக்கூடியவன், அப்பேற்பட்ட அபராக்கிருத்த திவ்ய சம்ஸ்தானத்தை நாமும் நம் கண்ணாலே காணலாம்படிக்கு இங்கு வந்து அவதரிக்கிறானே. அப்படி அவதரித்தாலும் நம்மோடு துல்லிய தர்மாவாக அவதரிக்கிறானே. என்னே எம்பெருமானின் குணங்கள், அவனுடைய சீலவத்துவத்தை சொல்லுவதா இல்ல ஆசிரித வத்சலத்துவத்தை சொல்லுவதா எது என்று தெரியவில்லையேன்னு முழிக்கிறார் குரத்தாழ்வன். தேவஸ்ய, தேவனான, சுந்தர புஜஸ்ய, அழகர் சுந்தர தோளுடையான், வனாத்ரி பர்த்துகு, இந்த திருமாலிருஞ்சோலை மலைக்கு பதியாக இருக்கக்கூடிய எம்பெருமானினுடைய ஷீலவத்துவம். இப்ப அந்த ஷீல குணாதிசயத்தை நான் சொல்லுவதா, ஷீலகுணமோ இப்படி வருகிறானே, இது எதனால? இந்த ஷீல குணத்தினால தானே. ஷீலகுணம்னா என்ன என்றால் சௌஷீல்யம்னு ஒரு குணம் உண்டு எம்பெருமானுக்கு. அதாவது எம்பெருமான் அடியவர்களோடு கலந்து பழகும் பொழுது ஒரு நீராக கலப்பானான். மகதோ மந்தை சக நீரந்திரேன சம்ஸ்லேஷ ஸ்வபாவா ஷீலம்னு சொல்லுவார்கள். இந்த ஷீலம்னா என்ன? உயர்ந்தவன் தாழ்ந்தவனோடு பழக வேண்டும். இப்படி உயர்ந்தவன் தாழ்ந்தவனோடு பழகும் பொழுது என்ன பண்ணணும்? ஒரு நீராக கலக்க வேண்டும். ஒரு நீரையும் மற்றொரு நீரையும் கலந்தால் எது எந்த நீர்னு பிரித்து பார்க்க முடியாதோ அதுபோல இந்த எம்பெருமான் நீரந்திரேன சம்ஸ்லேஷா, ஒரு இடைவேளி இல்லாமல், என்னதான் இருந்தாலும் நான் உயர்ந்தவன், என்னதான் இருந்தாலும் இவன் தாழ்ந்தவன்னு ஒரு வேறுபாடு இல்லாமல் ஒரு நீராக கலக்கிறானே, அதுக்குதான் ஷீலம்னு பெயர். இந்த ஷீலத்தினால தான் எம்பெருமான் இங்கு வந்து அவதரிக்கிறான்னு கூறுகிறார்கள். ஷீலம்னா என்ன? இப்படி தாழ்ந்தவர்களோடு பழக வேண்டும். வைகுண்டத்துல எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறான். அங்கு தாழ்ந்தவர்கள்னு யார் இருக்கிறார்கள்? எம்பெருமானுக்கும் மற்ற நித்தியசூரிகளுக்கும் முக்தாத்மாக்களுக்கும் அடையாளமே ஏதோ எம்பெருமான் திருமார்பிலே ஸ்ரீவத்சம் இருக்கு, பிராட்டி ஸ்ரீபதியாக எம்பெருமான் இருக்கிறான்னா தான் தெரியும். இல்லைன்னா எல்லாருக்கும் 4 திருக்கைகள், எல்லாருக்கும் சங்க சக்கரங்கள், கிரீட்ட மகுட்ட சூடாவதம்ச மகர குண்டலாதி ஆபரணங்கள், திவ்ய தேஜஸ், அதே அப்ராகிருத்தமான திருமேனி, இவ்வளவு இருந்தால் கூட, இவ்வளவும் இருக்கிறபடினாலே அங்கு எம்பெருமானோடு தாழ்ந்தவர்கள்னே யாரும் இல்லை. ஆகையால இந்த ஷீலம்ங்கிற குணம் பார்த்துதான் நம்மோடு தாழ்ந்தவர்கள்னு யாருமே இல்லையே, இங்கு நாம் இந்த தாழ்ந்தவர்களோடு பழகினால்தானே நாம் பிரகாசிக்க முடியும். இந்த ஷீலகுணம் எப்ப வெளிப்படும் அப்படின்னா தாழ்ந்தவர்களோடு பழகினால்தானே வெளிப்படும். இப்போ ஒருத்தன் இருக்கிறான்னா அவன் பெரிய வள்ளல்னு சொல்லி கொள்கிறான்.
ஆனா யாருக்கும் தானமே பண்ணதில்ல அப்படின்னா எப்படி தெரியும் அவன் வள்ளல்னு? அவன் கஞ்சன்னு தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பா. ₹1 ஒருத்தனுக்கு கொடுத்து பார்த்ததில்ல ஒருத்தனை. அவனை வள்ளல்னு யாரும் சொல்ல போறது இல்லையே. இப்ப ஒரு குணங்கள் ஒருவனுக்கு இருக்கிறதாகில் அது தானாகவே பிரகாசிக்க வேண்டும். குணம் வெளிப்பட வேண்டும். வெளிப்படவில்லையாகில் அந்த குணமே இல்லை என்றுதான் பொதுவாக கூறுவார்கள். எதி சந்தி குணாஃப் பும்சாம் விகசந்த்யேவதே ஸ்வயம் நஹி கஸ்தூரிகா மோதா ஷபதேன விபாவியத்தேன்னு ஒரு சுபாஷிதம் சொல்லுவார்கள். அதாவது ஒரு மனிதனுக்கு ஒரு குணமானது இருந்ததாகில் அந்த குணம் தானாகவே வெளிப்படும். ஒருவன் வள்ளலாக இருந்தானாகில் அவன் தானாகவே தானம் பண்ணுவான். ஒருத்தன் நல்ல பேச்சாளனாக இருந்தானாகில் வாக்மியாக இருந்தானாகில் அவன் பேச்சிலேயே அது தெரியும், அவன் பெரிய நல்ல வாக்வன்மை உடையவன். ஒருவன் முட்டாளாக இருந்தானாகில் அதுவும் அவன் செயல்களிலே தெரிஞ்சிடும். இப்போ ஒரு குணம் ஒருவனுக்கு இருந்ததாகில் அதை குணம் வெளிப்படணும்னு நாம் யத்னம் பண்ண வேணாம், அந்த குணம் தானாகவே வெளிப்படும். அதுக்கு ஒரு உதாரணம் கூறுகிறார்கள். நஹி கஸ்தூரிகா மோதா ஷபதேன விபாவியதே. ஒரு இடத்திலே ரொம்ப வாசனை மிகுந்த கஸ்தூரி திரவியத்தை வைத்திருக்கிறார்கள். அந்த இடத்துல அந்த கஸ்தூரியினுடைய வாசனையானது என்ன பண்ணும், தானாகவே வெளிப்படும். அந்த இடத்துக்கு போனாலே அந்த கஸ்தூரி மனம் கமழும் அல்லவா? இல்ல அந்த இடத்துல கஸ்தூரி வாசனையே வரல, இல்ல இங்க கஸ்தூரி வாசனை இருக்குன்னு நான் சபதம் பண்றேன், இருக்கு அப்படின்னு யாராவது சொல்லுவாளா? இப்போ கஸ்தூரி கஸ்தூரின்னு இருந்தா அதனுடைய வாசனையானது எப்படி தானாகவே வெளிப்படுமோ, ஒரு குணம்னு இருந்தா அந்த குணம் தானாகவே மனிதர்களுக்கு வெளிப்படும்னு கூறுகிறார்கள். அந்த மாதிரி எம்பெருமானுக்கு இந்த சீலம்னு ஒரு குணம் இருக்கு. அது எதற்கு இருக்குன்னு அதுக்கே தெரியல. சீல குணத்துக்கே முழிக்கிறது. தாழ்ந்தவர்கள் இருந்தால் தானே நான் வெளிப்படுவதுன்னு பார்த்து எம்பெருமானே என்னை வெளிப்படுத்த வேண்டும்னு கேட்டது இந்த சீலகுணம். எம்பெருமான் பார்த்தா நீ வெளிப்படுத்துவது இந்த இடத்துல முடியாது, என்ன பண்ணலாம்? இப்ப போய் அவதரிப்போம். கீழே போய் நாம் பிறந்தோமாகில், கீழே தாழ்ந்தவர்களே இருக்கக்கூடிய இந்த சம்சாரத்திலே பிறந்தோமாகில், இப்ப தாழ்ந்தவர்களோடு நாம் பழகுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அங்க நாம் ஒரு நீராக கலந்து பழகினோமாகில் அப்ப இந்த சீலகுணம் வெளிப்படும் என்பதினாலே இந்த சீலகுணம் தூண்டத்தான் எம்பெருமான் அவதரித்தான் என்றே கூறுகிறார்கள். இப்ப என்ன தாத்பரியம்னா, எம்பெருமான் அவ்வளவு உயர்ந்தவன், இவ்விடத்துல அவதரிக்கும் பொழுதும் இந்த சீலகுணத்தை கை கொண்டு ஒரு நீராக கலந்து பழகுகிறானே நம்மோடு, என்னே ஒரு குணம் என்று ஆச்சரியமாக அனுபவிக்கிறார். இல்ல ஆசிரித்த வத்சலத்துவம், தன்னை அடைந்தவர்களிடத்திலே வத்சலனாக இருக்கிறான் எம்பெருமான். இப்ப ஆசிரித்த வாத்சல்யம்னு ஒரு குணம் இருக்கு எம்பெருமானுக்கு. ஆசிரித்த வாத்சல்யத்தினால இந்த அவதாரங்கள் எடுத்தானா அதுவும் தெரியலையேங்கிறார் கூறத்தாழ்வான். ஏன்னா இந்த வாத்சல்யம்ங்கிற குணம் என்னன்னா, இந்த வாத்சல்யம் எப்படி ஒரு பசுவானது கன்று ஈன்றதாகில் அன்றீன்ற கன்றுவினுடைய வழுவை உடம்பிலே இருக்கக்கூடிய அழுக்கை நாக்காலேயே துடைத்து சுத்தம் செய்யும் அந்த பசு. இப்ப அந்த குற்றத்தை கூட குணமாக கொள்ளக்கூடிய ஒரு தன்மை, தோஷ போக்கியத்துவம்னு சொல்லுவார்கள் வாத்சல்யம். இந்த தோஷங்கள் யாரிடம் இருக்கிறதோ அவர்களிடத்துலதான் தோஷ போக்கியத்துவமாகிற இந்த வாத்சல்யத்தை வெளிப்படுத்த முடியும். நித்தியசூரிகளுக்கோ முக்தாத்மாக்களுக்கோ தோஷமே கிடையாது, சம்சார கந்தமற்றவர்கள் கர்மமே கிடையாது. ஆகையாலே அங்கு அது வெளிப்படாது. ஆகையாலே எம்பெருமான் இந்த உலகத்திலே பிறந்து இங்க இருக்கக்கூடிய சம்சாரிகளினுடைய தோஷத்தை எல்லாம் போக்கியமாக கொண்டு இவர்களை ரட்சித்தருளினானே, இந்த ஆசிரித வத்சலத்துவம் இந்த குணத்தைன்னு சொல்லவா? எம்பெருமான் எதனால பிறந்தான்னு தெரியலையே. ஆஸ்தாம் தே குணராசிவத் குணபரிவாகாத்மனாம் ஜன்மனாம் சங்கியா என்று பராசரபட்டர் ஸ்ரீரங்கராஜஸ்தவத்திலே அருளி செய்கிறார். இந்த அவதாரங்களுக்கு கணக்கு எவ்வளவுன்னு கேட்டா குணங்களுக்கு கணக்கு உண்டான்னு கேட்பான். குணங்களுக்கு கணக்கு கிடையாது இல்ல, அப்போ அவதாரங்களுக்கும் கணக்கு கிடையாது. ஏன்னா இந்த குணங்களினுடைய பரிவாகங்களாகத்தான், இந்த குணங்களினுடைய வெளிப்பாடாகத்தான் அவதாரங்களே அமைகின்றனன்னு நம்முடைய ஆச்சாரியர்களுக்கு மதம். என்னதான் எம்பெருமான் நான் என்னுடைய இச்சையாலே அவதரிக்கிறேன்னு சொல்லியிருந்தாலும் அந்த இச்சைக்கு மூலமாக இருக்கக்கூடியது இந்த குணங்களை வெளிப்படுத்த வேண்டும், ஆசிரிதர்களை ரட்சிக்க வேண்டும். இந்த குணங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட குணங்கள்னா, ஆசிரிதர்களை ரட்சிப்பதற்காகவேன்னு ஏகாந்தமா இருக்கக்கூடிய குணங்கள். அப்பேற்பட்ட குணங்களை வெளிப்படுத்தி கொண்டு ஆசிரிதர்களை எல்லாம் ரட்சித்தருள்வதற்காகத்தானே எம்பெருமான் இந்த அவதாரங்களை எல்லாம் பண்ணுகிறான். ஆகையாலே இந்த 2 குணமும் இருக்கிறதே, இதன் எதனால அவதரிக்கிறான்னு தெரியலையே, ஆச்சரியம் ஆச்சரியம்னு அனுபவிக்கிற கூறத்தாழ்வான் இந்த ஸ்லோகத்தினாலே. ஆக சௌஷீல்யம் வாத்சல்யம்னு 2 குணத்தை அனுபவித்தார். இதற்கு மேல சௌலபியம்னு ஒரு குணம் உண்டு. இந்த சௌலபியம்னா என்னன்னா,
யார் கண்ணுக்கும் எட்டாமல் இருக்கக்கூடிய தன்னுடைய திருமேனியை எல்லா மனிதர்களும் கண்டு அனுபவிக்கலாம்படிக்கு வந்து அவதரிக்கிறானே, இதற்கு சௌலபியம்னு சொல்லுவார்கள். அதை ஒரு வகையாக அனுபவிக்கிறார் கூறத்தாழ்வான். 85வது ஸ்லோகத்திலே சிம்ஹாத்ரி நாத தவவாங் மனசாதி விருத்தம் ரூபம் त्वतीन्द्रियमुदाह ரகசியவாணி ஏவம் ச ந த்வமிஹ சேத் சமவாதரிஷ்யத் த்வஞான பக்தி விதயோத்யமுதா பவிஷ்யன் என்று அழகான ஸ்லோகம். சிம்ஹாத்ரிநாத, சிம்ஹாத்ரின்னு திருமாலிருஞ்சோலைமலைக்கு திருநாமம். இப்போ சிம்ஹாத்ரிநாத, திருமாலிருஞ்சோலைமலைக்கு தலைவராக இருக்கக்கூடிய எம்பெருமானே, உன்னிடத்துல அடியன் ஒன்று சொல்ல விரும்புகிறேன்னார் கூறத்தாழ்வான். எம்பெருமானின் அவதாரங்களை எல்லாம் பண்ணவில்லையாகில் ஸ்ருதி ஸ்மிருதி சகல சாஸ்திரங்களும் எப்படியா இருக்கும்னா வியர்த்தமாக போயிருக்கும். எல்லாமே வியர்த்தமாக போயிருக்குமாம் எம்பெருமான் அவதரிக்கவில்லையாகில். ஏன்னு காட்டுகிறார். ரகசியவாணி வாங் மனசாதி விருத்தம் தவ ரூபம் தூ அதீந்திரியம் உதாக. ரகசியவாணி, இப்ப ரகசியமான அந்த வாக்கானது, அதாவது உபனிஷத்துன்னு தாத்பரியம். ரகசியமாக ஓதப்படக்கூடிய வாக், ரகசியார்த்தங்களை வெளியிடக்கூடிய அந்த உபனிஷத்தானது என்ன கூறுகிறதுன்னா எம்பெருமானை அவாங் மனச கோச்சரன்னு கூறுகிறது. அதாவது வாக்குக்கும் மனதுக்கும் எட்டாதவன். எம்பெருமானை பார்க்க முடியுமான்னு கேட்டா ந சக்ஷுஷா பஷ்யதி, யாருமே அவனை இந்த கண்ணாலே பார்ப்பதில்லை, பார்க்க முடியாதுன்னு கூறுகிறது இந்த சாஸ்திரங்கள். இப்ப எம்பெருமானினுடைய ரூபம் இருக்கிறதே, திருவுருவம், எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகம் திருமேனி, அது வாங் மனசாதி விருத்தம், இந்த வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாத ஒன்று. எம்பெருமான் திருமேனி இப்படி இருக்கும்னு நம்மால யோசித்து கூட பார்க்க முடியாது. ஏன்னா அது அப்ராகிருதம். நம்ம ஏதாவது ஒன்னத்தை பார்த்து இருந்தோமாகில் இது போல இருக்கும்னு யோசித்து பார்க்கலாம். நாம் ஒன்னத்தை பார்க்கவே இல்லையாகில் அதை பத்தி எப்படி யோசிக்க முடியும்? அதை பத்தினதே நமக்கு தெரியாது, எதனால ஆயிருக்குன்னு கூட நமக்கு தெரியாது. இப்படி அப்ராகிருதமான திவ்யமங்கள விக்கிரகம் இருக்கிறதே, அந்த விக்கிரகத்தை நாம் வாக்கால துதிக்க முடியாதுன்னு கிடையாது, நம் மனசால கூட நினைத்து பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட அந்த திருவுருவத்தை என்ன சொல்கிறது இந்த சாஸ்திரம்னா அதீந்திரியம், இந்திரியங்களை கடந்து இருக்கக்கூடியது. இப்ப இந்திரியங்களுக்கு எட்டாதது, கண்ணால் காண முடியாதது என்று உதாக ஓதி வைத்தது. இப்ப உபனிஷத்தெல்லாம் என்ன சொல்லிடுது? எம்பெருமானியுடைய திருமேனியை கண்ணால பார்க்க முடியாதுன்னு சொல்லி வைத்திருது. ஏவம் ச, சரி இப்படின்னு உபனிஷத்து ஓதி வைத்து விட்டதே, அதனால நாம் என்ன பண்ணுவோம்? நம்முடைய ரூபத்தை யாருக்கும் காட்ட வேண்டாம், உபனிஷத் வார்த்தையை பொய்யாக்க கூடாது. ஏவம் சத்வம் இகன சமவாதரிஷ்யச்சேத், இப்படி எம்பெருமான் மனதிலே திருவுள்ளத்திலே கொண்டு என்னது உபனிஷத்தெல்லாம் சொல்லிடுத்து என்னை யாரும் பார்க்க முடியாது அப்படின்னு, ஆகையாலே நாம் அதை பொய்யாக்க வேண்டாம், ஆகையாலே நாம் அவதரிக்க வேண்டாம். அவதரிச்சாதானே எல்லாரும் நம்மை பார்ப்பார்கள், அவதரிக்கவில்லையாகில் யாரும் நம்மை பார்க்க மாட்டார்கள் அல்லவா? ஆகையாலே இக ந சமவாதரிஷ்யத்து, நீ ஒருவேளை இங்கு அவதாரங்களை எல்லாம் செய்யாமல் இருந்திருந்தாயாகில் இந்நிலத்திலே போந்து இங்கு விபவாவதாரங்கள் எல்லாவற்றையும் ராமகிருஷ்ணாதி உருவங்களை கொண்டு வந்து நம் கண்ணுக்கெல்லாம் விஷயமாகும்படிக்கு, இந்த கட்கண்ணுக்கும் விஷயமாகும்படிக்கு நீ காட்டவில்லையாகில் என்ன ஆகியிருக்கும் தெரியுமோ? அது ஏதோ உபனிஷத் சொல்லிடுத்துன்னு நீ பண்ணியிருப்ப, ஆனா உண்மையில என்ன ஆயிருக்கும்? அப்பதான் உபனிஷத்தானது பொய்யாக ஆகியிருக்கும்னு கூறுகிறார் கூறத்தாழ்வான். உபனிஷத்து உன்னை காண முடியாதவன்னு சொல்லிடுத்து, அதனால நீ வரமாட்டேன், அவதரிக்க மாட்டேன்னு ஒரு முடிவெடுத்து இருந்தையாகில் அப்பொழுதுதான் உபனிஷத்தானது பொய்யாக ஆகியிருக்கும். த்வஞான பக்தி விதயா அத்ய முதா அபவிஷ்யத்து. இப்ப சாஸ்திரங்கள் எல்லாம் எம்பெருமானை குறித்து ஞானத்தை பண்ண வேண்டும், பக்தியை பண்ண வேண்டும்லாம் விதிக்கின்றன. நிதித்தியாசி தவ்யா, எம்பெருமான் எப்பொழுதும் தியானிக்க தகுந்தவன். தைர தாராவத் அவிச்சின்ன ஸ்மிருதி சந்தான ரூபமாக இருக்கக்கூடிய இந்த உபாசனத்திலே எம்பெருமானை நிலை நிறுத்த வேண்டும்னு கூறுகிறார்கள். எம்பெருமான் அந்த உபாசனத்திலே தியானிக்கப்பட வேண்டும்னா எம்பெருமானினுடைய திருமேனியைத்தானே நாம் தியானிக்க முடியும். அதற்கு மேல பக்தி விதிகள், எம்பெருமானை தாம் அர்ச்சையேத், தாம் பிரணமேத், நித்தியம் பிரதட்சிணி குறியாத்னு எம்பெருமானை அர்ச்சியுங்கோள், எம்பெருமானை வணங்குங்கோள், எம்பெருமானுக்கு பிரதட்சணாதிகளை பண்ணுங்கோள், எம்பெருமானுக்கு திருமாலை கட்டி சமர்ப்பியுங்கோள், எம்பெருமான் கோவிலிலே சென்று அவனை வணங்குங்கோள், இப்படி
பற்பல வழிபாட்டுக்களை சாஸ்திரங்கள் விதிக்கின்றன. ஞான பக்தி விதையாக. இதையெல்லாம் எப்ப நாம் பண்ண முடியும்? எம்பெருமானை கண்ணாலே கண்டால்தான். எம்பெருமான் அவதாரங்களை எடுத்துக்கொண்டு இந்த உலகத்துக்கு வந்தாதான் எம்பெருமானுக்கு ஒரு மாலாக்காரர் மாலை சமர்ப்பிக்க முடியும். எம்பெருமான் அவதாரங்களை எடுத்துக்கொண்டு வந்தால்தான் ஒரு விபீஷண ஆழ்வான் எம்பெருமான் திருவடிகளிலே விழுந்து சரணாகதியை அனுஷ்டிக்க முடியும். எம்பெருமான் கண்ணனாக உருவெடுத்து கொண்டு வந்தால்தான் கூனியிடமிருந்து சாந்தை வாங்கி பூசிக்கொள்ள முடியும். அக்ரூரருக்கு தன்னுடைய திருமேனியை அழிக்க முடியும். இதெல்லாம் எப்ப பண்ண முடியும்? எம்பெருமான் அவதாரம் பண்ணாதான். எம்பெருமானை தியானம் பண்ணுவா, எம்பெருமானிடத்திலே பக்தி பண்ணுவா, எம்பெருமானுக்கு பூஜை பண்ணுவான்னு இவ்வளோ சொல்லி வைத்து விட்டு எம்பெருமான் கண்ணுக்கே தெரியலன்னா எப்படி இதெல்லாம் பண்ண முடியும்? இப்ப பண்ண முடியாதவத்தை ஸ்ருதியானது வேதங்களானது ஓதி வைத்தன என்று இந்த விஷயங்கள் எல்லாம் பொய்யாக ஆகியிருக்கும். ஒருத்தனால பண்ண முடியாததை ஒருவன் சொல்லக்கூடாது. பொதுவா இப்ப மனிதனை கூட்டு நீ பற அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பறவைகளால தான் பறக்க முடியும். மனிதனால கையை வைத்து கொண்டு பறக்க முடியாது. சிறகு இருக்கிறவன் தான் பறப்பான். இப்ப மனிதர்களை பறக்கணும்னு சொன்னா யார் சொல்லுவா? அப்படி முட்டாள் தான் சொல்லுவார்கள், அறிவில்லாதவர்கள் தான் சொல்லுவார்கள். இப்போ முட்டாள் பேச்சாக ஆகிவிடும் இந்த ஸ்ருதியானது. இப்ப பண்ணவே முடியாததை போய் பண்ணுன்னு சொல்றதேன்? ஆக எம்பெருமான் இந்த மாதிரியான ஸ்ருதிகளை எல்லாம் பொய்யாக்க கூடாதுன்னு எம்பெருமான் பற்பல அவதாரங்களையும் பண்ணி கொண்டு வந்து தன்னுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை நம் கண்ணுக்கும் இலக்காக்கினான் என்று அருளி செய்கிறார் ஆழ்வான் இந்த ஸ்லோகத்தினாலே. இப்படி 5 ஸ்லோகங்களினாலே உண்டான கருத்துக்களை எல்லாம் நாம் அனுபவித்தோம். கடைசி 2 ஸ்லோகத்தினாலே எம்பெருமான் அவதாரம் பண்ணுகிறான். அந்த அவதாரணத்துக்கு காரணம் சௌஷீல்யமா வாத்சல்யமானு தெரியலே ஆச்சரியம்னு அனுபவித்து, அதற்கு மேல எம்பெருமான் தன்னுடைய சௌலபியாதிசயத்தினாலே சகல மனுஜ நயன விஷயத்தாம் கதஹா என்று எம்பெருமான் எல்லார் கட்கண்ணுக்கும் விஷயமாக்கி கொண்டு தன்னுடைய அப்ராகிருத திவ்ய சம்ஸ்தானத்தை இவ்விடத்திலே கொண்டு வந்து மனுஷ சஜாத்தியமாக எம்பெருமான் அவதரிக்கிறானே. என்னே எம்பெருமானினுடைய சௌலபியம்! இப்படி எம்பெருமான் ஒரு கால் செய்யாமல் இருந்தானாகில் இந்த ஞானம் பக்தி முதலானவற்றையெல்லாம் விதிக்கக்கூடிய சாஸ்திரங்கள் இது எல்லாம் வியர்த்தங்களாக ஆகியிருக்கும். இதுக்கு ஒரு இலக்கு கிடைக்காதே. ஆகையாலே இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் நிரர்த்தங்களாக ஆகியிருக்கும். ஸ்ருதி ஸ்மிருதிர் மமைவாக்யான்னு இந்த திருமுக பாசுரமும் பழுதே போயிருக்கும். ஆகையாலே அதையெல்லாம் அப்படி ஆகாமல் எம்பெருமான் காத்தருளி திருவவதாரங்களை செய்தருளினான்னு சொல்லி முடிக்கிறார். மேலே பற்பல ஸ்லோகங்களினாலே விபவ அவதாரங்களை செய்தருளினதற்கு காரணம் அவதாரத்தினாலே எம்பெருமானுக்கு என்னென்ன சௌகரியம் வந்தது என்பதையும் பக்தான்னு தொடங்கி 86வது ஸ்லோகத்திலே ரொம்ப விஷதமாக அனுபவிக்கிறார். மேலே நாம் அதை அனுபவிப்போம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால். இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே.